அம்மா அவர்கள் 2014 குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா நிர்வாகத்தில் சிறந்தவர் என்று வாக்கு கேட்டார்கள். அவரை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்தீர்கள். இறுதி மூச்சு வரை தமிழ்நாட்டு நலனுக்காக அம்மா அவர்கள் உழைத்தார்கள். 2016 அவரை மீண்டும் முதல்வராக்கினீர்கள். ஆனால் அம்மா அவர்கள் விட்டு சென்ற ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பவர்கள் மோடியை எங்கள் டாடி என்று சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு போய்விட்டார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நகை நட்டுக்களை சொத்துக்களை அடகு வைத்துதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு கட்சியை ஒரு ஆட்சியையே அடகு வைத்திருக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. காரணம், மடியிலே கனம் உள்ளதால் இந்த 33 பேரும் அவரை சேர்ந்த கைத்தடிகளும் சேர்ந்து ஒரு சுயநலத்தோடு இந்த தமிழகத்தை இன்றைக்கு அடகு வைத்திருக்கிறார்கள். இந்த துரோகிகளுக்கு முடிவு கட்டுகின்ற விதமாகும். அதுபோல கொள்கை கூட்டணி என்று சொல்லி நம்மை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற திமுக தலைமையிலான கூட்டணியும் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் 99 ஏன் 96 மத்தியிலே ஆட்சியிலே இருந்தவர்கள் 2014 வரை தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள்? அவர்களது சொத்து சுகத்தை பெருக்கிக் கொண்டார்களே தவிர தமிழ்நாட்டின் நலனை அவர்கள் புறக்கணித்த காரணத்தினால்தான் 2011 தூக்கி எறியப்பட்டவர்கள் இன்று வரை ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. 2014 அவர்கள் அடைந்த படுதோல்வி இன்றைக்கு அவர்கள் மக்களை எப்படியாவது ஏமாற்றி ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட வேண்டும், மத்தியிலே ஆள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் போய்விட்டார்கள். ஆட்சி அதிகாரம் இல்லை என்ற போதிலும் இன்றைக்கு அவர்களுடைய அராஜகம் தமிழ்நாட்டிலே தலைவிதித்து ஆடுகிறது. அம்மா அவர்கள் இருந்த பொழுது இவர்கள் வாளை சுருட்டி கொண்டு இருந்தார்கள். இந்த துரோகியின் ஆட்சியிலே அவர்களோடு 60 பார்ட்டி கூட்டணி வைத்துக் கொண்டு கான்ட்ராக்டுகள் எல்லாம் இன்றைக்கு திமுக காரர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இங்கே ஒரு வேட்பாளரை அவரது தந்தையார் மக்களுக்காக தத்து கொடுத்து விட்டதாக சொல்கிறார். தத்து பிள்ளையாக நீங்க எடுத்துக்கொண்டால் உங்களது சொத்து சுகம் எல்லாம் பறிபோய்விடும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை என்பதால் அவர்கள் அராஜகம் பிடித்து போகின்ற பிரியாணி கடைகளையும் டீ கடைகளையும் அதுபோல அழகு சாதன நிலையங்களையும் கூட இன்றைக்கு சூறையாடுகிறார்கள். நீங்கள் மாத்திரம் தவறி தத்து எடுத்தீர்கள் என்றால் உங்களது கோவணம் கூட களவாடப்படும் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பேச்சு சாதுரியத்தால் தமிழ்நாட்டை 40-50 ஆண்டுகளாக ஏமாற்றி வந்தவர்கள் இப்பொழுது அவர்களின் போக்கு மக்களுக்கு புரிந்துவிட்டதால் அவர்கள் என்னதான் நாங்கள் சமதர்ம கூட்டணி, நாங்கள் மத நல்லிணக்க கூட்டணி, நாங்கள் செக்குலர் கூட்டணி என்றெல்லாம் மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தவறி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி கிடைத்தால் மோடியோடு கூட ஓடி போய் விடுவார்கள் என்பதை பதவிக்காக எதையும் செய்வார்கள். கேட்டால் இது ராஜதந்திரம் என்பார்கள். அவர்கள் நல்லவர்கள் அல்ல, வல்லவர்கள் மாத்திரம்தான். வல்லவர்கள் என்றால் மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள். இன்றைக்கு மக்களுக்கு துரோகம் செய்கின்ற இந்த 2 கூட்டணிகளையும் நீங்கள் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். உங்களை ஏமாற்றி எப்படியாவது பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகி மீண்டும் தங்கள் சொத்து சுகங்களை பெருக்கிக் கொள்வதற்காக அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு பதவி இல்லாமல் பித்து பிடித்து அலைகிறார்கள். அதனால்தான் அவர்கள் வாய்க்கு வந்ததை பேசுகிறார்கள். மக்களை யாராவது வேட்பாளரை உங்களுக்கு தத்து கொடுத்து விட்டேன் என்று சொல்வார்களா? காரணம், உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நான் பறிமுதல் செய்ய போகிறேன் என்பதைத்தான் அவர்கள் இப்படி சூசகமாக அவர்கள் பாணியிலே ராஜதந்திரமாக சொல்கிறார்கள். தயவு செய்து ஏமாந்து விடாமல் தமிழ்நாட்டிலே மீண்டும் மக்களாட்சி மலர, தமிழ்நாட்டிலே ஜாதி மத பேதமற்ற உண்மையான மத நல்லிணக்க ஆட்சி உருவாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் பார்த்திபன் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.